அனைவருக்கும் வணக்கம். நம்ம 6th ஸ்டாண்டர்டில் 2ஆம் பருவம் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெசனில் வந்துட்டு வேதகால பண்பாடும் பெருங்கற்கால பண்பாடும் வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்த லெசனாக நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறது மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். ஓகே, ஸோ நம்ம என்ன மாதிரியான சிந்தனையாளர்கள் வந்துட்டு உருவானாங்க, அவங்களுடைய நம்பிக்கைகள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ கற்றலை நோக்கங்களில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய நம்பிக்கைகள் தோன்றியதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளுதல், மகாவீரர் மற்றும் புத்தரின் போதனைகள் குறித்த அறிவை பெறுதல், சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலுள்ள ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் கண்டறிதல், ஹீனயான மகாயான பிரிவுகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளல், தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் பெற்றிருந்த செல்வாக்கை அறிந்து கொள்ளுதல். ஓகே, ஸோ அந்த லெசனில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் அப்புறம் புத்தர். அவர்களுடைய போதனைகள் எப்படி இருந்தது, அவருடைய நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, ஸோ அவங்க எந்த மாதிரியான போதனைகளை வந்துட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இது எந்த அளவுக்கு ரீச் ஆனது, எல்லாருக்கிட்டையும் எந்த அளவுக்கு ரீச் ஆனது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் அந்த சமணமும் பௌத்தமும் வடநாட்டில் தொடங்கி நம்ம தமிழ்நாட்டில் அது எந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த காலகட்டத்தை வந்துட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு இதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா அறிவு மலர்ச்சி காலம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஒரு சில மூட நம்பிக்கைகளில் வந்துட்டு ரொம்ப மூழ்கி போயிருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அறிவு மலர்ச்சி காலம். ஸோ அதுக்கப்புறமா எந்தளவுக்கு ஒரு அறிவு மலர்ச்சியோடு நம்ம மக்கள் வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டு பழைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் அடையாள சின்னமாக அக்காலம் விளங்குகிறது. வரலாற்று அறிஞர் வில் டூராண்ட் இக்காலத்தை நட்சத்திரங்களின் மழை என்று பொருத்தமாக வர்ணிக்கின்றார். ஓகேங்களா? ஸோ அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டை அறிஞர் வில் டூராண்ட் அப்படிங்கிறவர் நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஸோ அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கான சான்றுகளாக நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய சான்றுகளாக நமக்கு கிடைச்சிருக்கிறது அங்கங்கள், அதாவது சமண நூல்கள். அங்கங்கள் அப்படின்னா அது சமண நூல்கள். ஓகேங்களா? ஸோ இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்த நூல்கள் வந்துட்டு என்ன பெயரோட இருந்தது, அங்கங்கள்ன்ற சமண நூல்கள் வந்து என்ன பெயரோட இருந்தது அப்படிங்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமண நூல்கள்னால் அங்கங்கள். திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் பௌத்த நூல்கள். ஓகேங்களா? ஸோ திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள்ங்கிறது வந்துட்டு பௌத்த நூல்கள். ஓகே, ஸோ அங்கங்கள்ங்கிறது சமண நூல், திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள்ங்கிறது பௌத்த நூல். அறிவு மலர்ச்சிக்கும் சமணம் பௌத்தம் ஆகியவை தோன்றியதற்குமான காரணங்கள். ஓகே, ஸோ புதிய அறிவு மலர்ச்சி ஏற்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் செயல்படுத்தப்பட்ட சுரண்டல் நடைமுறைகள் புதிய நம்பிக்கைகள் தோன்றுவதற்கு வழியமைத்து கொடுத்தன. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் வந்து தவறாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அதிலிருந்து ஒரு அறிவு மலர்ச்சி தோன்றுது அப்படின்னா புதிய நம்பிக்கைகள் உருவாகிறதுக்கான காரணமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவை ஆவன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்வேத காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சிக்கலான சடங்குகளும் வேள்விகளும். ஓகேவா? ஸோ நிறைய சிக்கல்கள் அதில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நிறைய சடங்குகளும் வேள்விகளும் வந்துட்டு நிறைய பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதுக்கான நடைமுறைகள் வந்துட்டு ரொம்பவே சிக்கலாக இருந்திருக்குல்ல காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய மூட நம்பிக்கைகளும் இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மலர்ச்சி, ஒரு புதிய நம்பிக்கையை வந்துட்டு ஒருத்தர் கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு புது மலர்ச்சிக்கான காலமாக இருந்திருக்கும். அதிக அளவில் செலவு செய்ய வேண்டி இருந்த வேள்வி சடங்குகள். ஓகே, ஸோ வேள்வி அப்படிங்கும் பொழுது அதுக்கு நிறைய வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் சாதாரண மக்களை குழப்பமடைய செய்தன. ஓகே, ஸோ மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் வந்துட்டு குழப்பத்தை, இது வந்துட்டு பண்ணணுமா, கண்டிப்பாக இது இப்படி பண்ணினா தான் இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போவுமே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போவே இந்த படித்த ஒரு காலத்திலேயே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபரிட தத்துவங்களை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஓகேயா? ஸோ இந்த வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபரிட தத்துவங்கள் அதை வந்துட்டு சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியலை. ஓகேங்களா?
நிறைய வேதம் படித்தவர்களால் மட்டுமே சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் வந்து வேதம் படித்தவர்களால் மட்டும்தான் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தது. அடிமை முறை, சாதி முறை மற்றும் பாலியல் பாகுபாடுகளும் புதிய விழிப்புணர்வு தோன்றுவதற்கு காரணமாயின. ஓகேங்களா. ஸோ நிறைய அடிமை முறை இருந்திருக்கலாம், சாதி முறை இருந்திருக்கலாம், அதே மாதிரி பாலியல் பாகுபாடுகள், ஆண் பெண்கிற வித்தியாசங்கள் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கும். பெண்ணை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு தோன்றுவதற்கான ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம். சமண சமயத்தின் தோற்றம். உலகத்தின் மிக பழமையான தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயங்களில் சமணமும் ஒன்றாகும். ஓகே. ஸோ சமணம் 24 தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது. தீர்த்தங்கரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் ஆவர். முதல் தீர்த்தங்கரர் வந்துட்டு ரிஷபர். ஓகே. ஸோ கடைசி தீர்த்தங்கரர் வந்துட்டு மகாவீரர் ஆவார். ஓகேங்களா. ஸோ முதல் தீர்த்தங்கரர் சமண மதத்தில் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி வந்துட்டு மகாவீரர். ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம மகாவீரர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது. ஓகே. ஸோ அதாவது மகாவீரர் வந்ததுக்கு அப்புறமா தான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருந்திருக்கு. சமண மதத்தை சேர்ந்தது. ஸோ இயற்பெயர் பார்த்திங்கன்னா மகாவீரர் அவர்களுடைய இயற்பெயர் வர்த்தமானர். பிறப்பு வைஷாலிக்கு அருகே உள்ள குந்தி கிராமம், இது வந்துட்டு பீகாரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பெற்றோர் சித்தார்த்தர், திரிசலா. இறப்பு பவபுரி, பீகார்லேயே அவர் பிறப்பும் பீகாரில் தான், இறந்ததும் பீகாரில் தான். இது வைசாலிக்கு அருகில் குந்த கிராமங்கிற இடம், இது பவபுரிங்கிற இடம். ஓகே. ஸோ அவர்களுடைய பெற்றோர் பெயர் சித்தார்த்தர், திரிசலா அப்படிங்கிறது. அவங்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வர்த்தமானர். சமணம்னா ஜெயின் சொல்லுவாங்க இல்லையா, ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் சமணம். தமிழில் சமணம்னு சொல்கிறோம். சமணம் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். ஓகே. ஸோ மகாவீரர், அதாவது தலை சிறந்த ஒரு வீரர் அவர். ஓகேங்களா. ஸோ வர்த்தமானர் செழிப்பு என்று பொருள், ஒரு சத்திரிய இளவரசர். ஓகேங்களா. ஸோ வர்த்தமானருங்கிறதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செழிப்பு. ஓகே. ஸோ அவர் வந்துட்டு ஒரு சத்திரிய இளவரசர். இருந்த போதிலும் அவர் தன்னுடைய 30வது வயதில் இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டுவிட்டு துறவரம் மேற்கொண்டார். தீவிரமான தியானத்தை மேற்கொண்டார். ஸோ தன்னுடைய 30வது வயதில் எல்லாத்தையும் திறந்து வெளியே வராரு. ஓகேங்களா. ஸோ தீவிரமான தியானத்தை வந்துட்டு அவர் மேற்கொள்கிறாரு. 12 ஆண்டு கால கடுமையான தவத்திற்கு பின் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். இந்நிலைக்கு கைவல்ய என்று பெயர். ஓகே. ஸோ 12 ஆண்டு காலம் அவர் கடுமையான தவம் புரிஞ்சு அதுக்கப்புறமா அவர் எல்லையற்ற அறிவை அவர் வந்துட்டு பெற்றிருக்காரு. ஸோ அந்த நிலைக்கு வந்துட்டு என்ன பெயர்னா கைவல்ய அப்படின்ட்டு பெயர் சொல்கிறாங்க. அதன் பின்னர் அவர் ஜினா ஆனார். இவரை பின்பற்றியவர்கள் சமணர் என்று அழைக்கப்பட்டனர். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா அவர் ஜினா அப்படின்னு ஆயிட்டாரு. அவரை பின்பற்றவர்கள்லாம் வந்துட்டு சமணர்கள், ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. மகாவீரர் பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தார். ஸ்ரமானிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பழைய சிரமானிய மரபுகளை வந்துட்டு அவர் மறு ஆய்வு செய்திருக்காரு. அவற்றின் அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை வந்துட்டு மகாவீரர் அவர்கள் உருவாக்குறாரு. ஆகவே இவர்தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் என நம்பப்படுகிறது. ஓகேவா. ஸோ என்னதான் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தாலுமே, கடைசி தீர்த்தங்கரராக மகாவீரர் இருந்தாலுமே, இவர் தான் வந்துட்டு உண்மையாகவே சமண மதத்தையே வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதனைகள். இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதனை சமணம் மறுக்கிறது. ஓகே. ஸோ பிரபஞ்சத்தை வந்து கடவுள் தான் உருவாக்கினார் அப்படிங்கிறத சமணம் வந்துட்டு மறுத்திருக்கு. அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம். முக்தி அடைவது அல்லது பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபடுவதே சமணத்தின் இறுதி லட்சியமாகும். ஓகேயா. ஸோ முக்தி அடைஞ்சிடணும். ஓகேயா. ஸோ அடுத்ததாக ஒரு பிறப்பு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பிறப்பு, இறப்பு, மறுபிறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபடுறது தான் வந்துட்டு சமணத்துடைய இறுதி லட்சியம். ஓகேங்களா. ஸோ முக்தி அடைகிறது தான் வந்துட்டு அவங்களுடைய இறுதி லட்சியமாகவே அவங்க இருந்திருக்கு. இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் மறுக்கிறது. இறுதி தீர்ப்பு என்பது யார் சொர்க்கத்திற்கு செல்வது, யார் நரகத்திற்கு செல்வது என்பதை கடவுள் தீர்மானிப்பார் என்ற நம்பிக்கை. ஓகேங்களா. நல்ல செய்கிறவங்களாம் வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க, தீமை செய்கிறவங்களாம் நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குங்கிறத இந்த சமணம் வந்துட்டு மறுக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த இறுதி தீர்ப்புங்கிற நம்பிக்கையவே வந்துட்டு சமணம் வந்து ஏற்றுக்கலை.
ஒருவருடைய வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை சமணம் ஆதரிக்கிறது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒருத்தருடைய நல்லதும் கெட்டதும் வந்துட்டு அவங்களுடைய கர்ம வினைகளால் தீர்மானிக்கப்படுதுங்கிறத சமணம் வந்து ஏற்றுக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க ஏற்றுக்காத ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இறுதி தீர்ப்புங்கிற ஒரு விஷயம், அதாவது நரகமா சொர்க்கமா அப்படிங்கிறத கடவுள் தீர்மானிப்பாருங்கிறத அவங்க ஏற்றுக்கலை. வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்வினுடைய பலனை அவங்க எப்படி அடைகிறாங்க அப்படிங்கிற அந்த கர்ம வினையை வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க. கர்ம வினையால் தான் ஒருவருக்கான நல்லதும் கெட்டதும் இருக்குங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. கர்மா அல்லது கர்மவினை என்றால் என்ன அப்படின்னா, இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களை அவருடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்கிற நம்பிக்கை. ஓகே, ஸோ கர்மவினை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் நம்ம செய்கிற ஒரு நல்லது தீயல் தான் வந்துட்டு நம்மளுடைய பிற்காலத்தில் நம்ம வந்துட்டு நல்லா இருக்கோமா இல்லை கஷ்டப்படுறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அடுத்த ஜென்மத்தில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, நல்லது கஷ்டப்படுறாங்களோ நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த கர்மவினை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கர்மவினை அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்ததான் திரிரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினங்கள். கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மோட்ச நிலையை அடைவதற்கு மகாவீரர் 3 வழிகளை அறிவுறுத்துகிறார். ஓகே, ஸோ அந்த கர்ம வினையிலிருந்து விடுபடுறதுக்கு மகாவீரர் அவர்கள் 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த 3 வழிகளை தான் வந்துட்டு ரத்தினங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மோட்ச நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறப்பு இறப்பு மறுபிறப்புங்கிற அந்த சுழற்சி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இல்லாமல் முக்தி அடையலாம் அப்படின்னு மகாவீரர் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். ஓகே, ஸோ நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் 3 ரத்தினங்கள், திரிரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாவீரர் அவர்களுடைய திரிரத்தினங்கள் வந்துட்டு இதுதான். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ஆகும். ஓகே, ஸோ மோட்சங்கிறது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் தான் வந்துட்டு மோட்சம், முக்தி அடைகிறது அப்படின்னு சொல்கிறது. சமணத்தின் நடத்தை விதிகள். மகாவீரர் தன்னை பின்பற்றுவோரை ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள கூறினார். அப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொள்ள 5 கொள்கைகளை போதித்தார். ஓகே, ஸோ இந்த நடத்தை விதிகள்ன்றது வேறு. ஓகேங்களா? ஸோ அந்த வழிகள்ன்றது வேறு, இந்த நடத்தை விதிகள் வேறு. இதுக்கு வந்துட்டு 5 கொள்கைகளை வந்துட்டு மகாவீரர் அவர்கள் வந்துட்டு போதிக்கிறாரு, தன்னை பின்பற்றுவர்களுக்கு போதிக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹிம்சை, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது, அஹிம்சை வழியில் நடக்க சொல்கிறாரு. அடுத்ததாக சத்தியம், உண்மையை மட்டுமே பேசுதல். அஸ்தேயம், திருடாமை. அபரிக்கிரகம், பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. பிரம்மச்சரியம், திருமணம் செய்து கொள்ளாமை. ஓகேங்களா? ஸோ இந்த 5 விதிகளை வந்துட்டு அவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ 5 விதிகளையும் படிச்சுக்கோங்க. மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் எனப்படும். ஓகேயா? ஸோ மகாவீரர் அவர்களுடைய தலைமை சீடர் யார் அப்படின்னா கௌதம சுவாமி. அவர் வந்துட்டு மகாவீரருடைய போதனைகளை வந்துட்டு தொகுத்திருக்காரு. அதனுடைய பெயர் என்னன்னா ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் திகம்பரரும் ஸ்வேதாம்பரரும். சமணம், திகம்பரர், ஸ்வேதாம்பரர் என 2 பிரிவுகளாக பிரிந்தது. ஓகேயா? ஸோ சமணம் அப்படின்ற ஒரு மதம் வந்தது. அதுக்கப்புறமா அது வந்துட்டு 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா திகம்பரரும் ஸ்வேதாம்பரரும், அதாவது திகம்பரர் ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த திகம்பரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஸ்வேதாம்பரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திகம்பரர் அப்படிங்கிறது யாரா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திகம்பரர் வைதிக பழமைவாத போக்குடைய சீடர்கள். ஓகேங்களா? ஸோ பழமைவாதம் மிகுந்தவர்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி திகம்பரர் பிரிவை சேர்ந்த சமணத்துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை, நிர்வாணமாக வாழ்ந்தனர். அவர்கள் எந்த விதமான உடைமைகளையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஓகேயா? ஸோ அவங்க வந்துட்டு ஆடைகள் அணியாமல் நிர்வாணமாக வந்துட்டு இருந்திருக்காங்க. பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவோ முடியாது என திகம்பரர் நம்பினர். ஓகேயா? ஸோ இதே அந்த அவங்க முக்தி அடைகிறதுக்காக தானே இந்த பிறப்பு இறப்பு மறுபிறப்புங்கிறது வந்து விடுதலை பெறுறது தானே அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. சமணத்தோடைய முக்கிய நோக்கம் அதுதான். ஸோ அது மாதிரியான ஒரு முக்தி நிலையை வந்துட்டு பெண்கள் வந்து அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு திகம்பரர்கள். ஓகேங்களா? அடுத்ததான் ஸ்வேதாம்பரர் அப்படிங்கிறது, ஸ்வேதாம்பரர்கள் முற்போக்கானவர்களாக கருதப்படுகிறார்கள். அவங்க வந்துட்டு திகம்பரர்கள் வந்துட்டு பழமைவாதிகளாக இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்வேதாம்பரர்கள் வந்துட்டு முற்போக்குவாதிகளாக முற்போக்கான சிந்தனையோடு அவங்க இருந்திருக்காங்க.
ஸ்வேதாம்பர பிரிவை சேர்ந்த துறவிகள் வெள்ளை நிற ஆடைகளை அணிகின்றனர். ரஜோகரணா பிச்சை பாத்திரம், புத்தகம் ஆகியவை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இந்த ரஜோகரணானா என்னன்னா கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம். ஓகே, ஒரு சிறிய துடைப்பம் ரஜோகரணா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறிய துடைப்பம், பிச்சை பாத்திரம், அப்புறம் புத்தகம் வைத்துக்கொள்ள அவங்க அனுமதிக்கப்படுகின்றனர். இதே வந்துட்டு நம்ம திகம்பரனில் என்ன பார்த்தோம், அவங்களுக்கு எந்த ஒரு உடைமைகளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அவங்க கையில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டுள்ளனர் என ஸ்வேதாம்பரர்கள் நம்புகின்றனர். திகம்பரர்கள் அந்த நம்பிக்கை இல்லாதவங்க, பெண்களுக்கு வந்துட்டு இந்த முக்தி நிலை அடைகிறதுக்கான இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையுடையவர்கள். ஆனால் இங்கே வந்துட்டு ஆண்களை போலவே பெண்களுக்கும் வந்துட்டு விடுதலை பெறதுக்கான சமமான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சமணம் பரவியதற்கான காரணங்கள். இந்தியாவில் சமணம் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காரணங்கள். மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ஓகே, ஸோ சமணம் வந்துட்டு பரவியதற்கான காரணங்களாக என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ஓகேங்களா. ஸோ அதனால் மக்களுக்கு வந்துட்டு புரிந்து கொள்ள ஈஸியாக இருந்திருக்கு. புரிந்து கொள்ளும்படியான போதனைகள், அரசர்கள் மற்றும் வணிகர்களின் ஆதரவு, சமண துறவிகளின் விடாமுயற்சி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அரசர்கள் மற்றும் வணிகர்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சமண துறவிகளின் விடாமுயற்சியும் இது ஒரு காரணமாக இருந்திருக்கு. சமணம் பரவியதற்கான ஒரு காரணமாக இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்தினுடைய சமணத்தினுடைய செல்வாக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகின்றன. ஸோ இதெல்லாம் இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு சமணம் அந்த இதுக்கான இமேஜ் தான் இதெல்லாம் கொடுத்துருந்தது. இந்த இடத்துலலாம் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள். திருப்பருத்தி குன்றம், சித்தன்னவாசல், சிதாரல் மலைக்கோவில். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்று உள்ளது. சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கர்களின் உருவங்கள் இம்மலையில் காணப்படுகின்றன. இது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படும் நினைவு சின்னமாக உள்ளது. ஓகேங்களா. ஸோ மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடிங்கிற கிராமத்தில் சமணர் மலைங்கிற பெயரில் ஒரு குன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சமணம் வந்து தமிழ்நாட்டில் இந்த இடத்துல பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாம்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்ச மலை உள்ளது. ஓகேயா. ஸோ இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளன. சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேயா. ஸோ மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அரிட்டாப்பட்டிங்கிற கிராமத்தில் கலிஞ்ச மலை இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பாண்டவர் படுக்கைன்னு அழைக்கப்படுற சமணர் குகைகள் வந்துட்டு இருக்குது. சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள் தான் வந்துட்டு பாண்டவர் படுக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அரவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்பு உள்ளது. ஓகே. ஸோ அரவோர் பள்ளிங்கிற இடமும் வந்துட்டு சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் அப்படிங்கிறது மணிமேகலையில் குறிப்பிட்டிருக்காங்க. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சென்றதாக தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா. ஸோ கவுந்தியடிகள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சிலப்பதிகாரத்தில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்துட்டு யார் அப்படின்னா சமண பெண் துறவி. ஓகே. சமண பெண் துறவி அவங்க மதுரைக்கு செல்லும் வழியில் பார்த்துருக்காங்க. கோவலம் கண்ணகியும் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கள ஆசீர்வதித்து அவங்க கூட சென்றதாக வந்துட்டு ஒரு குறிப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் சமண மடாலயங்கள் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலலாம் சமண மடாலயங்கள் வந்து இருந்திருக்கு. ஜைன காஞ்சி, காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமத்தில் 2 பழமையான சமண கோவில்கள் உள்ளன. இக்கிராமம் முன்னர் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, திருப்பருத்தி குன்றம்னு இந்த ஓவியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஜைன காஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இது 2 பழமையான சமண கோவில்கள் வந்து அந்த இருந்திருக்கு. ஓகேங்களா.
ஓகே, இது வரைக்கும் நம்ம சமண மதத்தை பற்றி பார்த்தோம். தமிழ்நாட்டில் அது எங்கெல்லாம் பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு பௌத்த மதம், ஓகே, புத்த மதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கௌதம புத்தர். பௌத்த மதத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் ஆவார். இவரின் இயற்பெயர் சித்தார்த்தர். ஓகேங்களா? ஸோ இவருடைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயற்பெயர் வந்துட்டு சித்தார்த்தர். பிறப்பு லும்பினி தோட்டம், நேபாளம் அப்படிங்கிற இடம். பெற்றோர் சுத்தோதனா, மாயாதேவி. இறப்பு குசிநகரம், உத்தரப்பிரதேசத்தில் இறந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை நிறுவியர் கௌதம புத்தர் ஆவார். இவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். மகாவீரரை போலவே இவரும் ஒரு சத்திரிய இளவரசர். ஓகே, ஸோ மகாவீரரும் ஒரு சத்திரிய இளவரசர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இவருமே வந்துட்டு ஒரு சத்திரிய இளவரசர். அரசாட்சி செய்து கொண்டிருந்த சாக்கிய அரச வம்சத்தில் பிறந்தவர். சித்தார்த்தர் 7 நாட்கள் குழந்தையாக இருந்த பொழுது அவருடைய தாயார் இயற்கை எய்தினார். எனவே அவருடைய சிற்றன்னை கௌதமி அவரை வளர்த்தார். ஓகேங்களா? ஸோ சித்தார்த்தா தனது 29வது வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார். ஓகேங்களா? ஸோ 29வது வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூன் விழுந்த முதுகுடன் கந்தல் ஆடைகளுடனும் கவனிப்பாரற்ற ஒரு முதியவர், குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு நோயாளி, இறந்துவிட்ட ஒரு மனிதனின் சடலம் அழுது கொண்டிருக்கும் அவனின் உறவினர்களால் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்படுதல், ஒரு துறவி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேரையும் அவர் வந்துட்டு பார்க்குறாரு. ஞானமடைதல். புத்தர் ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள். புத்தர் அப்படின்னா ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள். ஓகேங்களா? ஸோ மனித வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது என உணர்ந்தார். ஓகேங்களா? ஸோ இந்த காட்சிகளையும் பார்த்துட்டாரு. ஸோ மனித வாழ்க்கை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாரு, அது முழுவதுமே துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அதனால் 29ஆம் வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார். ஓகே, ஸோ மகாவீரர் 30வது வயதில் வெளியேறிட்டார். இவர் 29வது வயதில் வெளியேறிட்டார். 6 ஆண்டுகள் தவம் இருந்தார். ஓகே, ஸோ அந்த 6 ஆண்டுகள் வந்துட்டு தவம் இருந்திருக்காரு. மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்ததாக பார்த்தோம்? 12 ஆண்டுகள் வந்துட்டு தவம் இருந்ததாக பார்த்தோம் இல்லையா? தன்னைத்தானே வருத்தி கொள்வது விமோச்சனத்திற்கான பாதை அல்ல என்பதை உணர்ந்தார். ஓகே, ஸோ தவம் இருந்த 6 ஆண்டுகள் தவம் இருந்து தன்னைத்தானே வருத்தி கொள்வது வந்துட்டு ஒரு விமோச்சனம் கிடைக்க போகிறதில்ல, இதனால் ஒரு விமோச்சனம் கிடைக்குது அப்படிங்கிறது அவருக்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு. அதனால் கயாவுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். ஓகே, ஸோ கயாவுக்கு அருகில் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். அவ்வாறு தியானத்தில் இருந்தபோது 49ஆம் நாள் அவர் ஞானம் பெற்றார். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 ஆண்டுகள் அவர் வந்துட்டு தவம் இருந்திருக்காரு. ஸோ அதனால் எந்த ஒரு விமோச்சனம் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்து கயாவில் இருக்கிற ஒரு அரச மரத்தடியில் அவர் திரும்ப தியானம் பண்ணுறாரு. ஸோ அப்படி தியானத்தில் இருந்தபோது 49வது நாள் அவருக்கு வந்து ஞானம் கிடைக்குது. ஓகேயா? ஞானம் பெற்றார். அப்போதிலிருந்து அவர் புத்தர் என அழைக்கப்பட்டார். ஓகேயா? ஸோ ஞானம் பெற்றவர், அதாவது புத்தர்னா ஞானம் பெற்றவர்னு பொருள். சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்த துறவி என்பதால் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். ஓகே, ஸோ இவர் வந்துட்டு சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவர் சாக்கிய முனி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்னும் இடத்தில் உள்ள மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார். ஓகே, ஸோ முதல் சொற்பொழிவு எங்கே நடத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத், வாரணாசிக்கு அருகில் இருக்கிற சாரநாத்தில் மான்கள் பூங்காவில் நடத்தியிருக்காரு. ஓகே, ஸோ இது தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் நிகழ்த்திய முதல் போதனை வந்துட்டு என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. புத்தரின் 4 பேருண்மைகள் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது வந்துட்டு துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது, ஆசையே துன்பங்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கிவிடலாம், சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்று விடலாம். ஓகே, ஸோ எண் வகை வழிகள் வந்துட்டு அவர் சொல்கிறாரு. எண் வகைனா 8 வகைகள் வந்துட்டு அவர் சொல்கிறாரு. 8 வகை வழிகள் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஆசை தான் வாழ்க்கை வந்துட்டு துன்பம் துயரம் நிறைந்தது, ஆசையே துன்பங்களுக்கான காரணம், ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளையும் வென்றுவிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இது வந்துட்டு 4 பேருண்மைகளாக அவர் சொல்கிறாரு. ஓகே, புத்தரின் எண் வகை வழிகள்: நல்ல நம்பிக்கை,
நல்ல எண்ணம், நல்ல பேச்சு. மகாவீரர் வந்து திரிரத்தினங்கள்னு 3 கொடுத்துருப்பாரு, ஆனால் இவர் வந்துட்டு 8 சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். புத்தரின் போதனைகள் எளிமையாக இருந்தன. ஓகே, ஸோ மக்கள் பயன்படுத்திய மொழியிலேயே போதிக்கப்பட்டன. மக்களின் அன்றாட வாழ்க்கையை பற்றியதாக போதனை வந்துட்டு இருந்ததால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தனர். ஓகே, ஸோ அவர் புதுசாலாம் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஸோ மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஸோ அதை ஒட்டியே தான் அவருடைய போதனைகள் வந்துட்டு இருந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையோடு அவங்க பொருத்தி பார்த்து அவங்க எளிதாக வந்துட்டு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. புத்தர் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்த்தார். ஓகே, ஸோ அவர் வந்துட்டு சடங்குகள் வேள்விகள்லாம் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லலை, அவர் வந்துட்டு அதை எதிர்க்கிறாரு. புத்தரின் போதனைகள் வந்துட்டு தம்மா என்று குறிப்பிடப்படுகின்றன. கர்மா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது. ஒருவனுடைய செயல்களே அவனது வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது என்பதாகும். ஓகேயா? ஸோ கர்மாவை வந்துட்டு புத்த மதமும் ஏற்றுக்குது. ஓகேங்களா? புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, ஆனால் பிரபஞ்ச விதிகளை நம்பினார். ஓகேயா? ஸோ புத்தர் வந்துட்டு கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் ஏற்றுக்கலை, மறுக்கவும் இல்லை. ஓகேயா? ஸோ கடவுளே இல்லை அப்படின்னும் அவர் சொல்ல கிடையாது. ஸோ பிரபஞ்ச விதிகளை வந்துட்டு அவர் நம்புறாரு. நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்று புத்தர் வலியுறுத்தினார். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இறுதி நோக்கம் வந்துட்டு புத்தர் வந்து வலியுறுத்துறாரு. புத்தர் வந்து அகிம்சையை வலியுறுத்தினார். சாதி படிநிலையினை புத்தர் நிராகரித்தார். ஓகே, சாதி படிநிலைங்கிறத அவர் நிராகரிக்கிறார். அப்படி ஒன்றும் இல்லைங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறார். வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது. வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது. ஓகேங்களா? பௌத்த சங்கம். புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார். அதில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பிட்சுக்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஓகே, ஒரு சங்கம் நிறுவுறாரு, அதில் உறுப்பினர்களாக இருந்தவங்க வந்து பிட்சுக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. புத்த பிட்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அழைக்கப்படுறாங்க. அவர்கள் மிக எளிய வாழ்க்கை முறையை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சைத்தியம், விகாரைகள், ஸ்தூபி. சைத்தியம்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம்க்கு வந்துட்டு சைத்தியம் அப்படின்னு பெயர். விகாரைகள்ங்கிறது மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள். அதாவது புத்த மடாலயங்கள், புத்த துறவிகள் வாழும் இடம்தான் வந்துட்டு விகாரைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் தான் வந்துட்டு ஸ்தூபி. இவை கலைத்திறமை வாழ்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும். பௌத்த பிரிவுகள். ஹீனயானம், மகாயானம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, மகாவீரருடைய சமண மதத்தில் என்ன பார்த்தோம், திகம்பரர், ஸ்வேதாம்பரர்னு 2 பிரிவுகளாக பிரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்துட்டு பௌத்த பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீனயானம், மகாயானம். புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள். ஓகே, ஆனால் இங்கே மகாயானத்தில் புத்தரின் உருவங்களை வணங்கினர். மிக எளிமையாக இருப்பர். விரிவான சடங்குகளை பின்பற்றினர். ஆனால் புத்தர் வந்துட்டு சடங்குகளை வந்துட்டு எதிர்த்திருக்கார் இல்லையா? ஆனால் இதில் பின்பற்றுறாங்க. தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினர். தனி மனிதர்கள் வந்துட்டு முக்தி அடைகிறது தான் தங்களுடைய நோக்கமாக வந்துட்டு அதில் பின்பற்றியிருக்காங்க. ஆனால் அனைத்து உயிரினங்களும் முக்தி அடைவதே தங்களது நோக்கம் என இவர்கள் வந்துட்டு நம்புகிறாங்க. ஓகே, தனி மனிதர்களுக்கு மட்டும் இது, அனைத்து உயிரினங்களுக்கும். பிராகிருத மொழியை பயன்படுத்தினர், சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர். ஹீனயானம் தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பிரிவு இலங்கை, மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியது. ஹீனயானம்ங்கிறது வந்துட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஹீனயானம்ங்கிறது தேரவாதம்னு அழைக்கப்படுது. இலங்கை, மியான்மர், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியிருக்கு. இப்பிரிவு மத்திய ஆசியா, திபெத், சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளில் பரவியது. இந்நாடுகளில் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆசியா, திபெத், சீனா அப்புறம் ஜப்பான் நாடுகளில் இது பரவியிருக்கு. ஓகே, ஸோ இந்த நாடுகளில் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்தம் பரவியதற்கான காரணங்கள். புத்தரின் போதனைகள் மிக எளிமையாக உள்ளூர் மக்கள் பேசிய மொழிகளிலேயே இருந்தன. விரிவான மத சடங்குகளை பௌத்தம் நிராகரித்தது. மாறாக பண்டைய வேத மதம் செலவு மிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. ஓகேங்களா? ஸோ இவருடையது வந்துட்டு விரிவான மத சடங்குகளை பௌத்தம் வந்து நிராகரிக்குது. ஆனால் பண்டைய வேத மதம் செலவுகள் மிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்த வேண்டும்ங்கிறது கட்டாயப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ புத்தருடைய போதனைகள் வந்து எப்படி இருந்தது, ரொம்ப எளிமையாக அந்த உள்ளூர் பேசிய மக்களின் மொழியிலேயே இருந்ததுனால அவங்க எளிதாக வந்துட்டு புரிஞ்சிக்க முடிகிற ஒரு போதனையாக அவரோடது இருந்திருக்கு. மக்கள் தம்மத்தை கடைபிடிக்க வேண்டுமென வலியுறுத்தியது. தம்மம்னா புத்தருடைய போதனைகள் தம்மம்னு அழைக்கப்பட்டது இல்லையா, அது தர்மம். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு மக்கள் வந்து தம்மத்தை கடைபிடிக்க வேண்டுமென வலியுறுத்தி இருக்கு அந்த புத்த மதம். புத்தரின் கருத்துக்களை பரப்பியதில் பௌத்த சங்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் போன்ற அரசர்கள் பௌத்தம் பரவுவதற்கு ஆதரவு அளித்தனர். ஓகே. ஸோ இந்த மன்னர்கள்லாம், இந்த அரசர்கள்லாம் வந்துட்டு புத்தம் பரவுவதற்கான ஆதரவு வந்துட்டு அழைச்சிருக்காங்க. பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன. விகாரைகள், மடாலயங்கள்லாம் வந்துட்டு சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டிருக்கு. அவற்றில் ஒன்று நாலந்தா. அங்கு சீன பயணி யுவான் சுவாங் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றார். ஓகே. ஸோ சீன பயணி யுவான் சுவாங் வந்துட்டு எங்கே இருந்திருக்காரு, பௌத்த விகாரைகள் மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு அதில் ஒன்று தான் வந்துட்டு நாலந்தா. ஸோ அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் வந்துட்டு பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றிருக்கார். யுவான் சுவாங்கிற ஒரு சீன பயணி. அடுத்ததாக சுவர் ஓவியங்கள். மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூறிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. ஓகேங்களா. ஸோ ஜாதக கதைகள்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் அதை சித்தரிக்கிற ஓவியங்கள் வந்துட்டு இந்த அஜந்தா குகையின் சுவர்களையும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டிருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் இருக்குது. இடைவழி, அதாவது நடுவுநிலை வழி. உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவவாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. ஓகேயா. ஸோ நடுவுநிலை வகிப்பதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இடைநிலையில் இருக்கிறது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று, இது எனக்கு நான் அடைஞ்சே தீரணும்னு ஒரு தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவவாழ்வும் புரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு நடுவுநிலைமை தான் வந்துட்டு இந்த இடைவழி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். சமணமும் பௌத்தமும் ஒற்றுமைகளும் வேற்றுகளும். அதுக்கான ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. மகாவீரர், புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது வந்துட்டு ஒரு ஒற்றுமை. இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்பத்தை உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர். ஓகே. ஸோ ரெண்டு பேருமே ஒரு சத்திரிய இளவரசர்கள். அதிலிருந்து அந்த வாழ்க்கையை துறந்து தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு துறவி வாழ்க்கையை மேற்கொண்டாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஒரு ஒற்றுமை. வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர். ஓகே. ஸோ வேதங்களில் இருக்கிற ஒரு ஆதிக்கத்தை வந்து அவங்க மறுக்கிறாங்க. மக்கள் பேசிய மொழிகளில் போதித்தனர். அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர். இரத்த பலிகளை எதிர்த்தனர். கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறினர். ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேருக்குமே உள்ள ஒற்றுமையை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அனைத்து சாதியினரும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கிறாங்க. இரத்த பலிகளை வந்துட்டு அவங்க எதிர்க்கிறாங்க. கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். கர்மா வந்துட்டு பௌத்த சமயமும் ஏற்றுக்குது, சமண சமயமும் வந்துட்டு ஏற்றுக்குது. மதச்சடங்குகளை நடத்துவதன் மூலமாக தான் நம்ம வந்து முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க. அதுக்கு மாறாக என்ன சொல்கிறாங்க, சரியான நடத்தை சரியான அறிவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல முறையில் நடந்துக்கிட்டோம், சரியான அறிவோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் முக்தி பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஒற்றுமை. வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண மதம் பௌத்த மதம். சமண மதம் வந்துட்டு சமணம் தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது, பௌத்தம் இடைப்பட்ட வழியை பின்பற்றியது. இது வந்துட்டு ரொம்ப தீவிரமான ஒரு முறையை தான் வந்துட்டு இவங்க சமண மதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே வந்துட்டு பௌத்தத்தில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இடைப்பட்ட வழியை தான் வந்துட்டு அவங்க பின்பற்றியிருக்காங்க. இது வந்துட்டு இந்தியாவில் மட்டுமே இருந்தது. ஓகே. சமண மதம்ங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் பரவி இருந்தது. பௌத்த மதம் உலகத்தின் பல பகுதிகளிலும் வந்துட்டு பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை, ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா இருப்பதை நம்பியது. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே அனாத்மா, அனித்யா, எல்லையற்ற ஆன்மா, நிலையாமை, அனித்யானா நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது. ஓகேயா. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களுடைய வேற்றுமை, ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பௌத்த மாநாடுகள். ஓகே, ஸோ பௌத்த மாநாடுகள் இடம் எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு பௌத்த மாநாடுகள் நடந்திருக்கு? முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது. ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம், காஷ்மீர். ஓகேயா, ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம், காஷ்மீர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவை காஷ்மீரில் பாட காஷ்மீருக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஓகே, ராஜாவை பாட காஷ்மீருக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கேன். அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எது ஃபஸ்ட்டு ராஜா வந்துடும். ஸோ ராஜகிருகம், அடுத்ததாக வைசாலி. ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம், காஷ்மீர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த நாளையும் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு. சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமணம் வந்துட்டு முதல்லையே தோன்றிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்ததாக தோன்றினது தான் வந்துட்டு புத்த மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்திற்கு பின்னர் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றாக மணிமேகலை பௌத்த இலக்கியமாகும். ஓகே, ஸோ சங்க காலத்திற்கு பின்னர் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை வந்துட்டு ஒரு பௌத்த இலக்கியம். ஓகேங்களா, மணிமேகலையில் காஞ்சிபுரம் விரிவாக விரிவாக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையமாகும். பௌத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரும் அறிஞர் தர்மபாலர் இவ்வூரை சேர்ந்தவர் ஆவார். ஓகேங்களா, ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரும் அறிஞர் தர்மபாலர் வந்துட்டு இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் பார்த்ததாய் குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, ஸோ யுவான் சுவாங் அவருடைய குறிப்பில் வந்துட்டு இதை சொல்லியிருக்கார். அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை வந்துட்டு அவர் பார்த்ததாக வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. எப்போனா கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்திருந்த போது. ஸோ காஞ்சிபுரம் அருகே பல்லூரில் காணப்பட்ட புத்தர் சிலைகள். ஓகே, ஸோ இது புத்தர் சிலை, நாகப்பட்டினத்தில் உள்ள புத்தர் சிலை. அடுத்ததாக ஒரு ஜாதக கதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜாதக கதைகள் புகழ்பெற்றவை. புத்தர் முந்தைய பிறவியில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறித்த கதைகளாகும். இவை அறநெறிகளை கூறுவன ஆகும். ஓகே, ஸோ மரங்கொத்தி பறவையும் சிங்கமும் இது வந்துட்டு ஒரு ஜாதக கதைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையை வந்துட்டு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஓகே, ஸோ வந்துட்டு படிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு. ஓகே, உலகம் அந்நாளில் கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஓகே, ஸோ கன்ஃபூஷியஸ் குங்ஃபூ சே அப்படின்றவர் சீனாவில் கன்ஃபூசியனிசம். ஓகே, ஸோ அதே 6ஆம் நூற்றாண்டில் சமணம் புத்தம் வந்துட்டு பரவியது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே நேரத்தில் சீனாவில் வந்துட்டு கன்ஃபூசியனிசம் அப்படின்றது கன்ஃபூஷியஸ் அவர்களால் வந்துட்டு பரவி இருக்கு. அடுத்ததான் ஜெராஸ்டர் அப்படிங்கிறவர் பாரசீகத்தில் ஜெராஸ்ட்ரியனிசம் அதை வந்துட்டு பரப்பியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இது பாரசீகம், இது சீனா. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு உலகம், அந்த நேரத்தில் உலகத்தில் என்ன நடந்த எந்தெந்த மதங்களும் வந்துட்டு பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் மீள்பார்வை. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டு அறிவு வளர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்பட்ட காலமாகும். சமணம் 24 தீர்த்தங்கர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடாகும். மகாவீரர் 3 நெறிகளை வற்புறுத்தி கூறுகிறார். அவை நன்னம்பிக்கை, நல்லறிவு மற்றும் நற்செயல். ஓகேயா, ஸோ பௌத்தத்தை நிறுவியர் கௌதம புத்தர். புத்தரின் போதனைகள் தம்மா, தர்மம் சொன்னேன் இல்லையா. ஸோ தர்மம் அப்படிங்கிறது தான் தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தருடைய போதனைகளை தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் வந்துட்டு தர்மம். பௌத்தம் இந்திய எல்லைகளை தாண்டியது, ஆனால் சமணம் இந்தியாவுக்குள்ளாகவே இருந்தது. ஓகே, ஸோ பௌத்தம் இந்திய எல்லைகளை தாண்டி உலகளவில் வந்துட்டு பரவியது. ஆனால் சமணம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளேயே தான் வந்துட்டு இருந்திருக்கு. சமணம் மற்றும் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கை அஹிம்சை. ரெண்டுத்துக்குமே அடிப்படை என்னது? அஹிம்சை தான். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் அருஞ்சொல் விளக்கம். மூட நம்பிக்கைகள், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ். ஓகே, ஆசான் ப்ரிசெப்டர், கோட்பாடு டாக்ட்ரின், நல்லொழுக்கம் விர்டூஷியஸ், புனித நூல் சாக்ரெட் புக், ஈரமான சுவரின் மேல் வண்ணக் கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோயஸ்.
சடலம் கார்ப்ஸ். துன்பம் மற்றும் பிறப்பிலிருந்து விடுதலை நிர்வாண நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபுல் லெசனும் படிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் எந்தளவுக்கு அந்த லெசன் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அப்படி உங்களுக்கு திரும்ப தெரியலை, நீங்கள் திணறீங்க, ஆன்சர் பண்ண முடியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை லெசனை ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே, அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. ஓகேயா. ஸோ குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு இருந்திருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஊர்களாக தான் வந்துட்டு நாடோடிகளாக வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கிராமங்கள் உருவாகி இருக்கும். ஸோ கிராம தலைவர், கிராமணி அப்படின்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு அந்த சின்ன சின்ன இதிலேருந்து வந்துட்டு அரசு, பேரரசு, மிகப்பெரிய பேரரசு அப்படிங்கிற மாதிரி உருவாகி இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு செய்திகள் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வழியாக ஜனபதங்களும் மகாஜனபதங்களும் தோன்றுவதற்கு காரணமாயிருந்த காரணிகளை அறிதல், குடித்தலைமையிலிருந்து முடியாட்சி அரசுகளாக மாற்றம் பெற்ற இந்திய அரசின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளல், மௌரிய பேரரசின் மகத்துவங்களை அறிதல், இக்காலத்து நிர்வாக முறையின் முக்கிய அம்சங்கள், சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தின் இயல்புகளை அறிதல், அசோகரின் கொள்கையான தர்மமை பற்றிய அறிவை பெறுதல். ஓகே. ஸோ அசோகர் வந்துட்டு தம்மாவை பற்றிய அறிவை பெறுதல் எப்படி பெற்றிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களை அறிதல். ஸோ சேம் அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டின் முக்கியத்துவம். நம்ம இதுக்கு முன்னாடி லெசன்லேயும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் சமண மதமும் புத்த மதமும் தோன்றிய இதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோடைய காரணங்கள் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த 6ஆம் நூற்றாண்டுடைய முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய பிராந்திய அரசுகள் உருவாயின. இதன் விளைவாக கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. வட இந்தியாவில் புதிய அறிவு மலர்ச்சி தோன்றி வளரத் தொடங்கியது. மகாவீரரும் கௌதம புத்தரும் இந்த புது எழுச்சிக்கு வித்திட்டனர். ஓகேங்களா. ஸோ புதிய அறிவு மலர்ச்சி தோன்றி வளரத் தொடங்கிய காலம்தான் இது. ஸோ மகாவீரரும் கௌதம புத்தரும் இந்த புது எழுச்சிக்கு வந்துட்டு வித்திட்டவர்களாக இருந்திருக்காங்க. சமூகத்தை மாற்றியதில் இரும்பின் பங்கு. சமூக மாற்றத்தில் இரும்பு குறிப்பிடத்தக்க பங்கினை வகித்தது. கங்கை சமவெளியின் வளமான மண், இரும்பினால் ஆன கொழுமுனையின் பயன்பாடு ஆகியவற்றால் வேளாண் உற்பத்தி அதிகரித்தது. ஓகேயா. ஸோ இரும்பு வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த வளத்திற்கு வந்துட்டு இந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கங்கை சமவெளியில் இருந்த ஒரு வளமான மண்ணினாலையும் இரும்பினால் ஆன கொழுமுனையின் பயன்பாடு. ஸோ இரும்பினால் ஆன கொழுமுனை இருக்குங்கும் பொழுது அது நல்ல ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு பயனை வந்துட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனாலையும் வந்துட்டு வேளாண் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. இத்துடன் இரும்பு கைவினைப் பொருட்களின் உற்பத்தியை எளிதாக்கியதோடு அதிகரிக்கவும் உதவியது. ஸோ இதே மாதிரி இரும்பு வந்துட்டு கைவினைப் பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் அது உதவியாக இருந்திருக்கு. வேளாண் உபரியும் அதிக அளவிலான கைவினைப் பொருட்களின் உற்பத்தியும் வணிக மற்றும் பரிமாற்ற மையங்களை தோற்றுவித்தன. இவ்வளர்ச்சி நகரங்களும் பெருநகரம் உருவாவதற்கு வழிவகுத்தது. ஓகேயா. ஸோ இதன் மூலமாக வேளாண் உபரியும் அதிகமாயிருக்கு, அதிக அளவிலான கைவினைப் பொருட்களின் உற்பத்தியும் வணிக மற்றும் பரிமாற்ற மையங்கள் வந்துட்டு தோன்றுவதற்கான காரணங்களும் அதிகமாயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வளர்ச்சி வந்துட்டு நகரங்களும் பெருநகரங்களும் உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இரும்பினால தான் வந்துட்டு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இரும்புடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இதனால தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இரும்பை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகாஜனபதங்களை விட மகதம் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று. ஓகே. ஸோ மகதம் வந்துட்டு மற்ற மகாஜனபதங்களை விட அதிகமான ஒரு எழுச்சி பெற காரணமாக இந்த இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கு. ஸோ இவ்வாறாக மகதம் தனக்கான ஒரு பேரரசை உருவாக்கியிருக்கு. கணா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்றால் மன்றம் என்று பொருள். கனசங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கனசங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின.
முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் பொழுது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. ஓகே. ஸோ கணானா என்ன, சங்கானா என்னங்கிறத கொடுத்துருக்காங்க, முடியாட்சினா என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கனசங்கங்களும் அரசுகளும். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் செயல்பட்டன. ஓகே. ஸோ 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் வந்துட்டு செயல்பட்டிருக்கு. கனசங்கங்கள், இன்னொன்று முடியாட்சி. கனசங்கங்கள் அப்படிங்கிறது முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழுவினுடைய ஒரு ஆட்சி தான் வந்துட்டு கனசங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாட்சி அரசுகள் வந்துட்டு மன்னராட்சி முறையில் அமைந்தவை. ஓகே. ஸோ இது வந்துட்டு மன்னராட்சி முறையில் அமைஞ்சிருக்கு. கனசங்கங்களும் அரசுகளும். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் செயல்பட்டன. ஓகே. ஸோ அது என்னென்ன பார்த்தீங்கன்னா கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள். கனசங்கங்கள் அப்படிங்கிறது முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழுவின் ஆட்சி. ஓகே. ஸோ முடியாட்சிக்கு முன்னாடி இருந்தது தான் கனசங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்தது தான் முடியாட்சி அரசுகள், அதாவது மன்னராட்சி முறையில் அமைந்தது. ஓகேங்களா. ஸோ 16 மகா ஜனபதங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம் அப்படிங்கிறது அந்த 16 மகா ஜனபதங்கள். ஸோ ஜனபதங்களும் மகா ஜனபதங்களும். மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்களே ஜனபதங்கள் ஆகும். பின்னர் ஜனபதங்கள் குடியரசுகளாகவோ சிற்றரசுகளாகவோ ஆனது. கங்கை சமவெளியில் இரும்பின் பரவலான பயன்பாட்டால் பரந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றின. இதனால் ஜனபதங்கள் மகா ஜனபதங்களாக மாற்றம் பெற்றன. ஓகேயா. ஸோ மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்கள் தான் வந்துட்டு ஜனபதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் ஜனபதங்கள் குடியரசுகளாகவோ சிற்றரசுகளாகவோ வந்துட்டு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை சமவெளியில் இரும்பின் பரவலான பயன்பாட்டால் பரந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் வந்துட்டு தோன்றியிருக்கு. இரும்பினுடைய பயன்பாட்டால் தான் பரந்து விரிந்த மக்கள் வாழும் இடங்கள் வந்துட்டு பகுதிகள் வந்து தோன்றியிருக்கு. இதனால் வந்துட்டு ஜனபதங்கள் வந்துட்டு மகா ஜனபதங்களாக மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 16 மகாஜனபதங்கள். ஓகே. ஸோ பெரும் அரசுகள், இதெல்லாம் வந்துட்டு மகாஜனபதங்கள் அப்படிங்கிற. ஜனபதங்கள் ஜஸ்ட் ஸ்டார்டிங், அடுத்தது மகாஜனபதங்கள், இதுதான் வந்துட்டு பெரும் அரசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 அரசுகள் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 16 மகாஜனபதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் 16 மகாஜனபதங்கள் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த 16 மகாஜனபதங்களும் இப்போ பார்த்தோம்ல. இது நாடோடி வாழ்க்கை முறையும் இரத்த உறவுகளையும் அடிப்படையாக கொண்டிருந்த ஒரு சமூகம். ஓகேயா. ஸோ இவங்க வந்துட்டு நாடோடி வாழ்க்கை முறை. ஸோ எங்கெல்லாம் உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேளாண்மை செய்யலாம், எங்கே வந்துட்டு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு வாழ்ந்தவங்க தான் வந்துட்டு யார், நாடோடி வாழ்க்கை முறை வாழ்ந்தவர்கள் இல்லையா. ஸோ இரத்த உறவுகளையும் அடிப்படையாக கொண்டிருந்த ஒரு சமூகம் தான் வந்துட்டு வேளாண் சமூகமாக மாற தொடங்கிய ஒரு காலம்தான் வந்துட்டு இந்த 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்துடன் வணிகம் செய்யவும் பரிமாற்றம் செய்யவும் தொடங்கியது. எனவே நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் வலுவான ஆட்சி அவசியமாயிற்று. அதற்கு மையப்படுத்தப்பட்ட அரசு தேவைப்பட்டது. ஸோ இந்த 16 மகாஜனபதங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்காலத்தில் 4 முக்கிய மகாஜனபதங்கள் இருந்தன. ஓகே. ஸோ 16 இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு 4 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மகதம், அவந்தி, கோசலம், வத்சம். மகதம்ங்கிறது பீகாரில் இருக்கிறது, அவந்தி உஜ்ஜயினி பகுதி, கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம், வத்சம் கோசாம்பி அலகாபாத். இந்த 4 மகாஜனபதங்களில் மகதம் ஒரு பேரரசாக உருவாகியிருக்கு. மகதம் தான் வந்துட்டு ஒரு பேரரசாக உருவாகியிருக்கு. மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகதம் கங்கை சமவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்தது. வளம் மிகுந்த இந்த சமவெளி வேளாண்மை விளைச்சலை அதிகரித்தது. இது அரசுக்கு நிலையான கணிசமான வருமானத்தை அளித்தது. அடர்ந்த காடுகள் கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானைகளையும் வழங்கியது. அதிக அளவிலான இயற்கை வளங்கள், குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் செய்யவும் மேம்படுத்திக் கொள்ளவும் அவர்களுக்கு உதவியது.
ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு காரணமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கங்கை சமவெளியில் இருக்கிற கீழ்ப்பகுதியில் தான் வந்துட்டு இந்த மகதம் வந்து அமைந்திருக்கு. ஸோ அங்கே அந்த வளம் மிகுந்த சமவெளி வந்துட்டு வேளாண் விளைச்சலை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அரசுக்கு நிலையான கணிசமான ஒரு வருமானத்தையும் அது வந்துட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி காடுகளும் கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானைகளையும் வந்துட்டு வழங்கியிருக்கு. அதிக அளவிலான இயற்கை வளங்கள், குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் செய்கிறதுக்கும், இந்த இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு இரும்பு ஆயுதங்கள் செய்கிறதுக்கு வந்துட்டு மேம்படுத்தி கொள்ளவும் வந்து அவர்களுக்கு பயன்படுத்தியிருக்கு. ஸோ மகத பேரரசு எங்கே இருந்திருக்குன்றதை பாருங்கள். ஓகேங்களா. ஸோ மகத பேரரசு வணிக வர்த்தக வளர்ச்சி மக்களை இடம் விட்டு இடம் சென்று கலை மற்றும் தொழில் மையங்களில் குடியேற செய்தது. இவற்றின் விளைவாக நகரமயமாதல் ஏற்பட்டு மகதம் பேரரசாக எழுச்சி பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ வணிக வர்த்தக வளர்ச்சி வந்துட்டு மக்களை இடம் விட்டு இடம் சென்று கலை மற்றும் தொழில் மையங்களில் குடியேற செய்யறதுக்கு இதன் விளைவாக நகரமயமாதல் ஏற்பட்டு மகதம் வந்துட்டு ஒரு பேரரசாக உருவாகியிருக்கு, எழுச்சி பெற்றிருக்கு. பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஓகே. ஸோ அது 1 by 1 வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஹிரியங்கா வம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதத்தின் படிப்படியான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி ஹிரியங்கா வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தொடங்கியது. படையெடுப்பு, திருமண உறவு ஆகிய வழிகளில் பிம்பிசாரர் லிச்சாவி, மதுரா மற்றும் கோசல ஆகிய பகுதிகளில் தமது அரசை விரிவுபடுத்தியிருக்காரு. அவருடைய மகன் அஜாத சத்ரு, புத்தரின் சமகாலத்தவர் இவர் அஜாதசத்ரு அப்படிங்கிறவர், ராஜகிரகத்தில் முதல் பௌத்த சபை மாநாட்டை கூட்டினார். இந்த முதல் பௌத்த சமய மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம், ராஜகிரகம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு அவர்கள் தான். அவருடைய வாரிசான உதயன் பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளம் இட்டார். ஓகேங்களா. ஸோ இவருடைய வாரிசு தான் வந்துட்டு உதயன் அப்படிங்கிறவர். அடுத்ததான் சிசுநாக வம்சம். ஹிரியங்கா அரச வம்சத்தை தொடர்ந்து சிசுநாக அரச வம்சத்தினர் ஆட்சி பொறுப்பேற்றனர். இவ்வம்சத்தை சேர்ந்த அரசர் காலசோகா தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார். இவர் 2ஆம் பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டினார். ஓகே. ஸோ இவரோட தலைநகரை வந்து ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுரத்துக்கு வந்து மாற்றியிருக்காரு. இவர் தான் வந்துட்டு 2ஆம் பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டியிருக்காரு. நந்த வம்சம். அடுத்ததான் நமக்கு நந்த வம்சம் கொடுத்துருக்காங்க. நந்தர்களே இந்தியாவின் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் ஆவர். முதல் நந்தவம்ச அரசர் மகாபத்ம நந்தர் ஆவார். அவரை தொடர்ந்து அவருடைய 8 மகன்களும் ஆட்சி செய்தனர். இவர்களை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, நவநந்தர்கள், அதாவது 9 நந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி அரசரான தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொள்ளப்பட்டார். ஓகேயா. ஸோ கடைசி அரசரான தனநந்தர் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொள்ளப்பட்டு அடுத்துதான் மௌரிய பேரரசு வந்துட்டு உருவாகி இருக்கும். நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயமாகும். குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா எனும் சமஸ்கிருத சொல் நா + அலம் + தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் என்பதாகும். மௌரிய பேரரசு சான்றுகள். மௌரிய பேரரசை பற்றின சான்றுகள் எதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுகள், சமய சார்பற்ற இலக்கியங்கள், சமயம் சார்ந்த இலக்கியங்கள், வெளிநாட்டு சான்றுகள். முத்திரை பதிக்கப்பட்ட தொல்லியல் சான்றுகள் வந்து முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள், கல்வெட்டுகள், அசோகரின் கல்வெட்டு பேராணைகள், ஜுனாகத் கல்வெட்டு ஆகியவை. கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம். சமய சார்பற்ற இலக்கியங்களில் கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தரின் முத்திராட்சசம், மாமூலனாரின் அகநானூற்று பாடல். ஓகே. ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம் சார்ந்த இலக்கியங்களில் சமண பௌத்த நூல்கள், புராணங்கள். வெளிநாட்டு சான்றுகளில் தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா அப்படிங்கிற நூல்கள்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மெகஸ்தனிஸ். கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். இவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா.
இந்நூல் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டருடைய தூதுவராக சந்திரகுப்த மௌரியருடைய அரசவையில் 14 ஆண்டுகள் வந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா. மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பேரரசு. தலைநகர் வந்துட்டு பாடலிபுத்திரமாக இருந்திருக்கு. தற்போதைய பாட்னா, பீகார் அப்படிங்கிற இடம். அரசு வந்துட்டு முடியாட்சி அரசு. வரலாற்று காலம் ஏறத்தாழ கிமு 322 முதல் 187 வரை. முக்கிய அரசர்கள் சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். பாடலிபுரத்தின் பிரம்மாண்டம். மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திர நகருக்கு 64 நுழைவாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் வந்துட்டு இருந்திருக்கு. சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு ஆகும். ஓகேங்களா. ஸோ மகத பேரரசு உருவாகியிருந்தது. அடுத்தடுத்து வழி வழியாக ஒன்று ஒன்றா மாறி இப்போ லாஸ்ட்டாக மௌரிய பேரரசு வந்தது. அதுதான் முதல் பெரிய பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியர் இப்பேரரசை மகதத்தில் நிறுவினார். பத்ரபாகு என்னும் சமணத்துறவி சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றார். சந்திரகுப்தர் சனவன பெலகோலாவில் சமணச் சடங்கான சல்லேகனா செய்து உயிர் துறந்தார். சல்லேகனா அப்படிங்கிறது என்னென்னா உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த சல்லேகனா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பிந்துசாரர். பிந்துசாரரின் இயற்பெயர் சிம்மசேனா. இவர் சந்திரகுப்த மௌரியருடைய மகன். கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்த கதா என்று அழைத்தனர். அதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு சொல்லி பொருள். பிந்துசாரரின் ஆட்சியின் போது மௌரியரின் ஆட்சி இந்தியாவின் பெரும் பகுதி பரவியது. அவர் தனது மகன் அசோகரை உஜ்ஜயினியின் ஆளுநராக நியமித்தார். அவருக்கு பின் அசோகர் மகதத்தின் அரசராக ஆகியிருக்காரு. ஸோ அசோகருடைய தந்தையார் பெயர் வந்துட்டு பிந்துசாரர். அசோகர். மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் அசோகர் ஆவார். இவர் தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டார். கடவுளுக்கு பிரியமானவன் என்பது இதன் பொருள். அசோகர் கிமு 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். அப்போரில் வென்று கலிங்கத்தை கைப்பற்றினார். அப்போரின் பயங்கரத்தை அசோகரை தன்னுடைய 13வது பாறை கல்வெட்டில் விவரித்துள்ளார். ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிற வரலாற்று அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சந்த அசோகர், அதாவது சந்த அசோகர்னா கொடிய அசோகர் தம்ம அசோகராக மாற்றம், நீதிமான் அசோகராக மாற்றம் பெற்றிருக்காரு. எப்பன்னா கலிங்க போருக்கு பின்னர் வந்துட்டு அசோகர் ஒரு பௌத்தர் ஆனார். ஓகேவா. ஸோ ஒரு புத்த மதத்தை பின்பற்றவராக ஆயிட்டார். தர்மத்தின் கொள்கையை மக்களுக்கு பரப்புவதற்காக அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார். அதாவது தர்ம யாத்திரைகள் வந்துட்டு மேற்கொண்டிருக்காரு. அசோகரின் 2ஆம் தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அது அனைத்து மதங்களின் சாரமாகவும் உள்ள மிக உயர்ந்த கருத்தான மனிதாபிமானத்தை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. ஸோ அசோக பேரரசு வந்து பரவி இருந்த இடங்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுனா ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் இருந்திருக்காரு. கீழ்கண்டவைகளில் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவை இரக்க உணர்வு, அறக்கொடை, தூய்மை, புனிதத்தன்மை, சுய கட்டுப்பாடு, உண்மையுடைமை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையுடனும் பணியுடனும் நடந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சிங்கமுக தூண். சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும், வட்டவடைய பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம், இந்த சக்கரம் தான் வந்துட்டு இந்தியாவின் தேசிய கொடியில் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். தம்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைத்தார். அசோகர் தர்ம மகாமாத்திரர்கள் என்னும் புதிய அதிகாரிகளை நியமித்தார். பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்புவதே அவர்களுடைய பணியாகும். அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மத மாநாட்டை கூட்டினார். ஓகேங்களா. ஸோ அசோகர் கூட்டியது தான் வந்துட்டு பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மாநாடு.
அசோகரின் பேராணைகள். பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் 33. ஓகே, அவைகள் அசோகரால் தூண்களிலும் பாறைகளிலும் நுழைச்சுவர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன. அவைகள் அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையையும் மக்களின் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையும் விவரிக்கின்றன. பேராணை அப்படிங்கிறது என்னென்னா, அரசரால் அல்லது உயர் பதவி இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் தான் வந்துட்டு பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மௌரியரோட நிர்வாகம் இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அசோகர் கல்வெட்டில் எழுத்து முறை எப்படி இருந்ததுன்னா, சாஞ்சி, பிராமி, காந்தகார், கிரேக்கம் மற்றும் அராமிக், வடமேற்கு பகுதிகள் கரோஸ்தி. ஓகேங்களா. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரளபுத்திரர் ஆகியோரையும் சத்தியபுத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மௌரியரின் நிர்வாகம். மையப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அது இருந்திருக்கு. அரசர். அடுத்ததாக வருவாய் முறை கொடுத்துருக்காங்க. அரசர் எப்படி இருந்தார், வருவாய் முறை எப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீதி நிர்வாகம். அடுத்தது இராணுவ நிர்வாகம் எப்படி இருந்தது, நகராட்சி நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு. அடுத்ததாக நாணயம், என்ன மாதிரி நாணயம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வணிகமும் நகரமயமாதலும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக என்ன இருந்திருக்கு, முக்கிய இறக்குமதி பொருட்களாக என்ன இருந்திருக்கு. அடுத்தது மௌரியர்களுடைய கலையும் கட்டடக்கலையும் கொடுத்துருக்காங்க. சாரநாத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண். அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரளபுத்திரர் ஆகியோரையும் சத்தியபுத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மௌரியரின் நிர்வாகம். அவங்களுடைய மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் வந்துட்டு எப்படி இருந்தது. அடுத்ததாக அரசர், அந்த அரசர் எப்படி இருந்தாங்க, வருவாய் முறை. ஸோ அவங்களோட நிர்வாக முறைகள் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது தான் அடுத்தது பார்க்க போகிறோம். அரசரே மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் உடையவர் ஆவார். ஓகே, ஸோ அவர் தான் வந்துட்டு மேலாண்மை, இறையாண்மை மற்றும் அதிகாரமுடைய அரசராக இருந்திருக்காரு. மந்திரி பரிஷத் என்னும் அமைச்சரவை அரசருக்கு உதவியது. இந்த அமைச்சரவை ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு மகாமந்திரி மற்றும் இளவரசனை கொண்டதாகும். ஸோ இந்த மந்திரி பரிஷத்துன்ற ஒரு அமைச்சரவை வந்துட்டு அரசருக்கு உதவி புரிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு புரோகிதர், சேனாதிபதி, மகாமந்திரி மற்றும் இளவரசனை கொண்டதாக இருந்திருக்கு. அரசர் ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறையை கொண்டிருந்தார். ஓகே, ஸோ அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உளவுத்துறையும் வந்துட்டு அவருக்காக செயல்பட்டு இருந்திருக்கு. அடுத்ததாக வருவாய் முறை. நிலங்களை அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது. லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்னும் 2 வரிகளை குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த விளைச்சலில் 1/6 பங்கு பாகா அப்படின்றது ஒரு நிலவரியாக வசூல் செய்யப்பட்டிருக்கு. அந்த நிலவரிக்கு பேர் தான் வந்துட்டு பாகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாகா அப்படின்னா பாகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1/6 பாகம் வந்துட்டு வரியாக வந்து செலுத்தியிருக்காங்க, மொத்த விளைச்சலில் செலுத்தியிருக்காங்க. அடுத்ததாக காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் வந்துட்டு அரசுக்கு கூடுதல் வருவாயாக இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அரசு வருவாயில் பெரும்பகுதி இராணுவத்திற்கான ஊதியம், அரசு அதிகாரிகளுக்கான ஊதியம், அறக்கட்டளைகள், நீர்ப்பாசன திட்டங்கள், சாலைகள் அமைத்தல் போன்ற பொதுப்பணிகள் ஆகியவைகளுக்காக செலவழிக்கப்பட்டது. ஓகே, அரசுடைய வருவாயில் பெரும்பகுதி இதுக்காக செலவுப்பட்டிருக்காங்க. ஓகே, இராணுவம், அரசு அதிகாரிகளுக்கான ஊதியம், அறக்கட்டளை, நீர்ப்பாசன திட்டங்கள், சாலைகள் அமைத்தல் போன்ற பொதுப்பணிகளுக்காக அவங்க வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. நீதி நிர்வாகம். அரசரின் நீதித்துறையின் தலைவர் ஆவார். அவரே மேல்முறையீட்டு நீதிமன்றமும் ஆவார். அரசர் தனக்கு கீழாக பல துணை நீதிபதிகளை நியமித்தார். தண்டனைகள் கடுமையாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ நீதி நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, அரசரே நீதித்துறையின் தலைவராகவும் இருந்திருக்காரு. அவரே மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அவர் தான். ஓகே, ஸோ மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்படின்னா மேல்முறையீட்டு நீதிமன்றமும் வந்துட்டு அவர் தான். அரசர் தனக்கு கீழாக பல துணை நீதிபதிகளை வந்துட்டு நியமிச்சிருக்காரு. தண்டனைகள் வந்துட்டு எப்படி இருந்திருக்கு, ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு மௌரிய பேரரசில். இராணுவ நிர்வாகம். அரசரே படைகளின் தலைமை தளபதி ஆவார். 30 நபர்களை கொண்ட குழு 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா. ஸோ 30 நபர்களை கொண்ட குழு 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குழுவும் கீழ்கண்டவற்றை நிர்வாகம் செய்தது. ஓகே, ஸோ ஒவ்வொரு தனித்தனி குழுவும் வந்துட்டு கீழ்கண்டவற்றை நிர்வாகம் செஞ்சிருக்கு. கடற்படை,
ஆயுதங்கள், அதாவது போக்குவரத்து மற்றும் விநியோகம், காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை. அடுத்தது நகராட்சி நிர்வாகம், நகரம் மற்றும் மாநகரம். நகரத்தை நிர்வாகம் செய்வதற்காக 30 உறுப்பினர்களை கொண்ட குழுவானது 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. நகராட்சி நிர்வாகமும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. நகர நிர்வாகம் நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ் இருந்தது. அவருக்கு ஸ்தானிகா, கோபா என்னும் அதிகாரிகள் உதவி செய்தனர். ஓகே, ஸோ நகர நிர்வாகம் வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. நகர நிர்வாகம் மட்டும் நகரிகாங்கிற ஒரு அதிகாரியின் கீழே இருந்திருக்கு. அவருக்கு ஸ்தானிகா, கோபாங்கிற 2 அதிகாரிகள் வந்துட்டு உதவியாக இருந்திருக்காங்க. ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்டது. அசோகரின் காலத்தில் பணிகள் நிறைவு பெற்றன. ஓகே, ஸோ ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார் அப்படின்னு சொல்கிற கல்வெட்டு சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை வந்துட்டு பதிவு செய்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பணிகள், இதற்கான பணிகள் வந்து சந்திரகுப்த மௌரியருடைய காலத்தில் ஆரம்பித்து அசோகருடைய காலத்தில் வந்துட்டு பணி நிறைவு பெற்றிருக்கு. அடுத்தது அவங்க யூஸ் பண்ண நாணயங்கள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பணம் வணிகத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. அரசாங்கம் பணியாளர்களுக்கு ஊதியத்தை பணமாகவே வழங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போவே பணமாகவே வந்துட்டு ஊதியத்தை வழங்கியிருக்காங்க. மயில், மலை மற்றும் பிறைச்சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் பணம், அதாவது வெள்ளி நாணயங்கள் வந்துட்டு பணம்னு சொல்கிறாங்க. மாசாக்காஸ் என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயங்கள் ஆகின அரசினுடைய நாணயங்களாக இருந்தன. ஓகேயா, அடுத்தது வணிகமும் நகரமயமாதலும். வணிகம் செழிப்புற்றது. குறிப்பாக கிரேக்கம், மலேயா, இலங்கை, பர்மா ஆகிய நாடுகளுடன் பெருமளவு வணிகம் நடைபெற்றது. காசி, வங்கா, காமரூபம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது. ஓகேயா, ஸோ இந்த ஊருக்கு பேரெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக என்னவா எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நறுமணப் பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இழை துணி, தந்தத்தினால் ஆன பொருட்கள், சங்குகள், சிப்பிகள், இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுமதி பொருட்களாக இருந்திருக்கு. முக்கிய இறக்குமதி பொருட்களாக குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், மெல்லிய நூலால் ஆன கைத்தறி துணி, லினன் துணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. மௌரியர் கால நாணயங்கள். ஓகே, ஸோ அவங்களோட கால நாணயங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மௌரியர் கலையும் கட்டடக்கலையும். மௌரியர் கால கலையை 2 வகைகளாக பிரிக்கலாம். உள்ளூர் கலை, அரச கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. உள்ளூர் கலைங்கிறது யக்ஷன், யக்ஷி உருவச்சிலைகள். அரச கலைகள்ன்றது அரண்மனைகள் மற்றும் பொது கட்டடங்கள், ஒற்றைக்கல் தூண்கள், பாறை குடைவரை கட்டடக்கலை, ஸ்தூபிகள், இதெல்லாம் வந்துட்டு அரச கலைகளாக இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு யக்ஷன், யக்ஷி உருவச்சிலைகள் வந்துட்டு உள்ளூர் கலைகளாக இருந்திருக்கு. யக்ஷன் என்பது நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார். யக்ஷி என்பது யக்ஷாவின் பெண் வடிவம் ஆகும். ஓகேயா, ஸோ ஒரு கடவுளாக தான் வந்துட்டு யக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு எதுடைய தொடர்புடைய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடையவர். ஓகேயா, ஸோ யக்ஷிங்கிறது யக்ஷனுடைய பெண் வடிவம் தான் வந்துட்டு யக்ஷின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிலைகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யக்ஷா, யக்ஷி சிலைகள். அடுத்தது ஸ்தூபி. ஸ்தூபியானது செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவி மாடம் போன்ற அமைப்பாகும். புத்தரின் உடல் உறுப்புகளில் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது மாதிரி அரைக்கோள வடிவமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலுக்கு அருகேயுள்ள சாஞ்சியில் இருக்குது இந்த ஸ்தூபி. அடுத்ததான் முக்கியமான ஒன்று, சாரநாத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண். இத்தூணின் சிகரப்பகுதியில் தர்ம சக்கரம் இடம்பெற்றுள்ளது. ஓகே, ஸோ இந்த தூணில் இந்த இடத்துல இடம்பெற்றிருப்பாங்க தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றைக்கல் தூண் சாரநாத். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய இந்த அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கொடியில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், தேசிய கொடியில் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
பாறை குடைவரை கலையின் தொடக்கம். நாகார்ஜுனா பராபர் குன்றுகளில் உள்ள பாறை குடைவரை குகை கோயில்கள். புத்தகயாவுக்கு வடபுறம் பல குகைகள் உள்ளன. பராபர் குன்றில் உள்ள 3 குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் உள்ளன. இக்குகைகள் யாருக்காக அமைத்து தரப்பட்டன என்ற விவரங்கள் அடங்கிய கல்வெட்டுகள். அடுத்ததாக பாருங்கள், நாகார்ஜுன கொண்டாவில் உள்ள 3 குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன. அசோகருடைய பேரன் பெயர் தசரத மௌரியர். ஸோ அவருடைய அந்த குகையில் 3 குகைகளில் அவருடைய கல்வெட்டுகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லோமாஸ் ரிஷி குகை பராபர். ஓகே, ஸோ பராபரில் இருக்குது. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். அசோகருக்கு பின் வந்த அரசர்கள் மிகவும் வலிமை குன்றியவர்களாக இருந்தனர். ஓகே, அசோகர் மாதிரியான ஒரு வலிமை மிகுந்த அரசர்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேரரசின் பல பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்ற கலகங்கள். ஓகே, ஸோ பல பகுதிகளில் நடைபெற்ற கலகங்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. பாக்டீரிய நாட்டை சேர்ந்த கிரேக்கர்களின் படையெடுப்பு பேரரசை மேலும் வலிமை குன்ற செய்தது. ஓகே, கிரேக்கர்களுடைய படையெடுப்பு வந்துட்டு பேரரசை வலிமை குன்ற செய்திருக்கு. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரதா அவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். அவரே சுங்க அரச வம்சத்தை நிறுவினார். ஓகே, ஸோ கடைசி அரசரான பிரகத்ரதா அப்படிங்கிறவரை வந்துட்டு அவருடைய படைத்தளபதியை கொலை பண்ணிட்டு அவருடைய பெயர் புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சுங்க வம்சத்தை வந்துட்டு நிறுவியிருக்கார், சுங்க அரச வம்சத்தை வந்து நிறுவியிருக்காரு. ஓகே, ஸோ பண்டைய பெயர் தற்போதைய பெயர். பண்டைய ராஜகிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அது வந்துட்டு இப்போது வந்துட்டு ராஜ்கிர் அப்படின்னு இருக்கு. ராஜகிரகம் நம்ம பார்த்தோம் இல்லையா, புத்தர் மாநாடு நடந்த இடம், முதல் புத்தர் மாநாடு நடந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இடம் தான் வந்துட்டு இப்போ ராஜ்கிர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது பாட்னா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேயா, கலிங்கா ஒடிசா. பாடலிபுத்திரத்தில் எதனாவது மாநாடு நடந்தது? புத்த மாநாடு நடந்தது. 3வது புத்த மாநாடு நடந்தது. ஓகேங்களா. ஸோ கலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து ஒடிசா. இப்போ ஸோ அந்த சேம் டைமில் உலகம் அந்நாளில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சேம் டைமில் உலகத்தில் வந்துட்டு எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. சீன பெருஞ்சுவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவராகும். குன்சி ஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார். ஓகே, ஸோ கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்சி ஹங் என்னும் பேரரசர். ஓகேங்களா. ஸோ கிமு 3ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டிருக்கு. ஒலிம்பியாவின் ஜியஸ் கோவில். கிறிஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவின் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஜியஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். ஓகே, அப்போ உள்ள 7 அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீள்பார்வை. ஜஸ்ட்டு இந்த லெசனில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அறிஞ்சொல் விளக்கம். சமத்துவம் அப்படிங்கிறது ஈகிலிட்டேரியன். மடாலயம் மொனாஸ்ட்ரி. ஆய்வுக்கட்டுரை ட்ரீடைஸ். பேரச்சமும் நடுக்கம் ஹாரர் அப்படின்னு சொல்கிறோம். ஹாரர் மூவிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ அது மாதிரி பேரச்சமும் நடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பயிற்சி வினாக்கள்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக லெசன் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு டவுட்டு திரும்ப உங்களுக்கு தெரியலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை அந்த லெசனை படிங்க. ஓகேங்களா. ஸோ எந்தளவுக்கு கிளியர் ஆகுதோ அந்தளவுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா. ஸோ இதோட நமக்கு வந்துட்டு 2ஆம் பருவத்தில் உள்ள வரலாறு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம 3ஆம் பருவம் வரலாறு வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.